Hi friends, welcome to my channel. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை அமுத்துங்க. கீரை மசியலை எப்பவும் நம்ம ஒரே மாதிரி செய்வீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். பாண்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின உடனே பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய், பெரிய வெங்காயம், எல்லாமே நம்ம சும்மா ரஃப்பாக வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம மசிக்க போகிறோங்க இல்லையா, அதனால் நைஸாக நம்மளுக்கு ரொம்ப நைஸாக வணங்குன்ற இது இல்லை, எல்லாம் சும்மா ரஃப்பாக வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் வணங்கிருச்சு, தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் லைட்டாக வணங்கிட்டோம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு, தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது ஒரு கொதி வரட்டும். இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணிடலாம். அன்றைக்கி கீரை மசியல் பண்ண போகிறேன். ஸ்பூனில் சீரகம், தேங்காய், கொஞ்சமாக ரெகுலர் அரிசி, இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆட்டிக்கலாம். ரெடி பண்ண தேங்காய், அரிசி, சீரகம் நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இந்த டைமில் நம்ம உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அந்த கீரை சேர்த்திக்குவாங்க. பர்டிகுலராக இந்த கீரை தான்ன்றது ஒன்றும் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி தண்டுக்கீரையும் அருக்கீரையும் கலந்து எடுத்துருக்குறேன். அதை நல்லா ஸ்லைஸாக இலையை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தண்டு தனியாக வச்சுருக்குறேன், அது தனியாக நான் பொரியல் செஞ்சுக்குவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கீரையை பொறுத்தவரை எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம மட்டனில் எடுத்தால் கால், லிவரு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கீரையிலேயே நம்ம எல்லா பாகமும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. கீரையை சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் 5 பேருக்கான சமையல் இன்றைக்கி நான் செய்கிறேன். 2 கட்டு கீரை எடுத்துருந்தேன். நல்லா பாருங்கள், சுத்தம் பண்ணி நல்லா கழுவி போட்டிருக்கேன். வணங்கும் போது பாருங்கள் கொஞ்சமாக குறைஞ்சிரும். கீரை நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் கீரையை. நான் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு நல்லா 1 டம்ளர் பருப்பு எடுத்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கிறேன். அது சைடில் இருக்குது. கீரை வெந்த அப்புறமா நம்ம அதை சேர்த்திக்கலாம். மூடி விடலாம், நல்லா வேகட்டும். நம்ம கீரை மட்டும் போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு சட்டுன்னு வெந்துடும். பாதி வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சங்க இல்லையா, தேங்காய், சீரகம், அரிசி, அந்த அரைச்சதை இதில் சேர்த்திடலாம். சீரக வாசனை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மிக்ஸி ஜாரை ஒரு குலுக்கிட்டு அதை இதிலையே ஊற்றிடுறேன்.
நல்லா ஒரு கிளறிக்கலாம், நல்லா வேகட்டும். நமக்கு கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 டம்ளர் சிறுபருப்பு வேக வச்சுருந்தேன், அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது வேகட்டும். அப்புறமா நல்லா மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கொதி வரட்டும். நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா கூட்டு நல்லா மத்து போட்டு மசிச்சா மசியல் கடையல். ஆனால் அதுக்கு டேஸ்ட்டு மாறுபடும். இப்படியே கூட வச்சிடலாம். ஹோட்டலில் வைக்கிறாங்களே கீரை கூட்டு, இதுதான். இப்படியே வச்சுட்டா ஹோட்டலில் கொடுக்குற கீரை கூட்டு இது. நல்லா மசித்த நம்ம வீட்டு கீரை மசியல், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. டேஸ்ட்டு மாறுபடும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் நம்ம மசிக்கிறதுக்கும் நிறைய மாறுபடும். நல்லா கொதிக்கட்டும். பிள்ளைங்களுக்கு இப்படியே போடுங்க. நல்லா ஒரு கப் சாதத்தோடு சேர்த்து 1 கப் கீரை கொடுங்களேன், கலந்து க்ளீனாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க. நான் இதுக்கு இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கணுன்றதுக்கோசரம் நல்லா மத்தில் நைஸாக மசிக்க போகிறேன். நல்லா மசிச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா மசிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசிச்சாச்சு. லைட்டாக இது ஒரு கொதி வரட்டும். தாளிப்பு போட்டுடலாம். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கீரை மசியல். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. அடுப்பை விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு பானில் வச்சிடலாம். பான் நல்லா சுடுறிச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய், தாளிப்பு வடகம், சின்ன வெங்காயத்தில் ரெடி பண்ணுற வடகம், வாசனைக்கு கறிவேப்பிலை. நிறைய தீ விட்டுறாதீங்க, அப்புறம் குழம்பு கசப்படிக்கும். சின்ன வடகம் பொறுத்த வரையும் வடகம் பாருங்கள், வாசனை நீங்கள் பக்கம் இருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வாசனையை ரசிக்குவீங்க. தாளித்த வடகத்தை இதில் சேர்த்திடலாம். ரெஸ்டாரண்ட்டில் வடகம் போட்டு தாளிக்க மாட்டாங்க, கிராமத்தில் தான் வடகம் போட்டு தாளிக்குவாங்க. ரெடி.